கேஸும் கட்டிகிட்டு இருக்கோம். அண்ணன் ரெடி ஆகிட்டான் டக்குன்னு. இன்றைக்கி நாங்கள் வரத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கட்டி வச்சிட்டோம். இவர் லைட்டாமி பெரிய கவர் இல்லை, நீ ஃபஸ்ட்டு கிட்ட வந்து காமிச்சிருந்தா கூட நான் கவர் கொஞ்சம் எடுத்துருந்துருப்பேன். எப்பயும் போல தாங்க நாங்கள் வந்து எப்போ மலந்தையும் எடுக்க வந்தாலுமே எதையாவது விட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து கவர் வாங்க மாட்டோம். அதனால் பெரிய கவர் வந்து இந்த ஆட்டோவில் லாரிலாம் இருக்குமா அந்த மாதிரி பெரிய கவர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரெடி ஆகிட்டாங்க மலந்தையும் எடுக்கிறதுக்கு. எதுக்காக சூட் போட்டிருக்கோன்னா, ஏன்னா சில டைம் வெட்டும் போது பூச்சி பூரா மண்டை மேலே எல்லாமே கொட்டி போயிடுது. சூட்டர் மேலே தான் கொட்டிடும். ஸோ பியூரான ஹனிக்கு எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வைல்டு ஹனி வந்து எல்லாமே கிடைக்கும். கேஷா நீ தேன் ஊற்றுதுடா, அந்த மட்டை எடுத்து போடுங்கடா. சோவையை தேன் உழுவுது எங்கே வருதா, எவ்வளோ எடுத்துக்கிட்டா கேசுவாடே. எதுக்குடா கேசுவா நீ? நான் தான் பந்தத்தை மட்டையை அந்தாண்ட புடின்னு சொன்னேன். அவ்வளோ தூரம் புகையை போடுங்க. நீ பிடிச்சிக்கோ. ஸோ இது மாதிரி தாங்க பியூர் ஹனி வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருந்தேன். இங்கே பாருலாம் உடஞ்சி போச்சு. நீ எதுக்குடா கேசோ சல்லை கரெக்டாக இதிலே போட்டுடா. நான் தான் மட்டைக்கு அந்தாண்ட புடி அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டேன். இல்லை பிரவீனு, நான் தான் சொன்னேன் இழுத்து புடி வெளியே புடி. கரெக்டாக மட்டையிலேயே மோத விட்டேன். இல்லை கூட்டோட நீட்டாக இறக்கி வச்சு பரவாயில்ல விடு. கரெக்டாக உனக்கு இறக்கி கொடுத்து கரெக்ட்னால தேன் ஊற்றலை. தேன் கொஞ்சம் ஊற்றி போச்சு. இப்போ கடிச்சு பிடிச்சா எத்தனை? எப்ப? இப்பயா? இப்போ மறுபடியும் ஏறிட்டு இறங்கினப்பியா? நான் அப்படித்தான் எடுத்தாரு. குண்டால போட்டு விட்டுருணும். இதுதான் தேன். இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு கதைன்னு கேரண்டே வரும்னா நீங்கள் கவலைப்பட்டுக்காதீங்க. எடுத்து போடணும். இரு அப்படியே போடணும். அவ்வளோதான். இந்த லேயர் தான் நான் தேன். அப்படியே உடஞ்சி மட்டும் இரு அடுத்து வரும்.